Good morning, students. Today we are going to see about the first lesson, measurements. So what is measurement? உங்களுக்கு தெரியுமா மெஷர்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? தமிழில் மெஷர்மெண்ட்னா என்னது? அளவீடு. அளவீடுனா என்னது? எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு இடத்தையோ அல்லது எந்த ஒரு பொருளையோ நம்ம என்ன செய்யலாம்? அளந்து தான் கரெக்டான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் இல்லைன்னா எல்லாமே தப்பாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம். துணி எடுக்கணும்னா என்ன சொல்லி கேட்பீங்க? அளவு சொல்லி தானே கேட்பீங்க. அளவு சரியில்லைன்னா என்ன ஆயிரும்? தப்பாயிரும். அது மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின் டெம்பரேச்சர், மீட்டர் டிஸ்டன்ஸ், ஆம்பேர் எலக்ட்ரிக் கரண்ட், செகண்ட் டைம், மோல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கிலோகிராம் மாஸ், கேண்டிலா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டெம்பரேச்சருங்கிறது மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உள்ளே போயிட்டு நம்ம விவரமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூட அதே தான், அதோட யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மீட்டர், கிலோகிராம், கேண்டலா, செகண்ட், மோல், கெல்வின், ஆம்பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் விவரமாக நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போது உங்கள் பிரதர் வந்து உங்ககிட்ட உங்கள் ஹைட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி மெஷர் பண்ணி சொல்வீங்க? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபடி. ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ்? கபடி விளையாட போகிறீங்கன்னா எப்படி பார்டர் லைன் போடுவீங்க? எப்படி மெஷர் பண்ணுவீங்க? யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ எ பேக் அண்ட் ஆஸ்க் யூ டு கெட் பொட்டேட்டோஸ். ஹவ் வில் யூ ஆஸ்க் த ஷாப்கீப்பர்? கடைக்கு போனால் ஷாப்கீப்பர்கிட்ட போயிட்டு எவ்வளோ பொட்டேட்டோஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. யுவர் மதர் கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க்மேன் டெய்லி. ஹவு மச் டஸ் ஷீ கெட்? ஒரு பால் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க? என்ன மெஷர்மெண்ட்டில் வாங்குவீங்க? ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? அதை எப்படி மெஷர் பண்ணி சொல்லுவேன்? ஹவு டஸ் த ஷாப் கீப்பர் மெஷர் த கெரசின் வைல் செல்லிங் இட்? ஒரு மண்ணெண்ணெய் விற்கிறவங்க எவ்வளோ அளந்து விற்பாங்க? ஸோ எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்ற கரெக்ட் டெஃபினிஷன் பார்த்தலாம். ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட்? த கரெக்ட் டெஃபினிஷன் இஸ் comparison of unknown quantities with some known quantities is known as measurement. கம்பேரிசன்னா என்ன? ஒப்பீடு. எதையும் ஒப்பீடு பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டியோட ஒப்பிட்டு பார்க்குறது பேர் தான் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் சொல்லும் போது ரெண்டு குவான்டிட்டிஸ் இருக்கும். ஒன்று நோன் குவான்டிட்டி, நோன்னா தெரிந்த அளவு. இன்னொன்று அன்னோன் குவான்டிட்டின்னு சொல்லும் போது தெரியாத அளவு. ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று நம்பராக இருக்கும், இன்னொன்று யூனிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கையோட அளவு உங்களுக்கு தெரியல, ஆனால் ஒரு ஸ்கேலோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 15 சென்டிமீட்டருங்கிறது தெரியும். ஸோ உங்கள் கையோட அளவை நீங்கள் எப்படி அளந்து பார்ப்பீங்க? அந்த 15 சென்டிமீட்டருங்கிற ஸ்கேலை வச்சு நம்ம வந்து கையோட அளவையும் நம்ம அளந்துக்கலாம். ஸோ தெரிந்த குவான்டிட்டியை தெரியாத குவான்டிட்டியோட நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? மெஷர்மெண்ட். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம்? நம்ம கையோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கேலுங்கிறது நமக்கு தெரிந்த குவான்டிட்டி, கையோட அளவுங்கிறது தெரியாத குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? மெஷர்மெண்ட். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் மெஷர்மெண்ட்? த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement. ஸோ தெரியாத விஷயத்தை தெரிந்த ஒரு குவான்டிட்டியோட ஒப்பிட்டு பார்க்குறது தான் என்னது? மெஷர்மெண்ட். ஸோ நமக்கு எப்படி எதை வச்சு மெஷர் பண்ணுறது? மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ்னால் கருவிகள். மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ்லாம் என்ன? கீழே படத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அளவையும் ஒவ்வொரு டூலை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் மெஷரிங் டேப் கொடுத்துருக்காங்களா? அந்த படம் பாருங்கள். இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் என்னது? ஒரு தூரத்தை அளப்பதற்கு நம்ம எதை வச்சு அளக்கிறோம்? மெஷரிங் டேப். தூரத்தை அளப்பதற்கு மெஷரிங் டேப். நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ். இது என்னது? கடையில் தராசு பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்.
இது எதுக்கு எதை வச்சு என்னதை அளக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட அளவு வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், இந்த பேலன்ஸ் வச்சு அளக்கலாம். அடுத்தது மீட்டர் ஸ்கேல். இந்த மீட்டர் ஸ்கேல் நம்ம எல்லாருமே உங்கள் கையில் கூட இருக்கும். அந்த மீட்டர் ஸ்கேல் வச்சு நீங்கள் எதை அளக்கலாம் அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோட நீளத்தை அளப்பதற்காக மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்ம அளக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் கிளாக். இது வந்து நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்லாம் ஓடினீங்கன்னா அந்த ஸ்டாப் கிளாக்கை வச்சு எவ்வளோ நிமிஷத்தில் நீங்கள் ஓடினீங்கிறத அளக்கலாம். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. எதை அளப்பதற்கு பயன்படுகிறது, டைம். சரியா? அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அளப்பதற்கு ஒவ்வொரு பொருட்கள், ஒவ்வொரு கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். டிஸ்டன்ஸ் அளப்பதற்கு என்னது, மெஷரிங் டேப். ஒரு பொருளோட வெயிட் அளப்பதற்கு பேலன்ஸ். ஒரு பொருளோட நீளத்தை அளப்பதற்கு என்னது, மீட்டர் ஸ்கேல். ஒரு டைம் அளக்கணும்னு சொன்னால் எதை யூஸ் பண்ணுறோம், ஸ்டாப் கிளாக். ஸோ இதெல்லாம் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் டு மெஷர் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? மெஷரிங் டூல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். I hope you all understand the introductory part of the measurements. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மெஷரிங் டூல்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் படித்து உங்கள் கிளாஸ் ஒர்க்லேயோ ஹோம்ஒர்க்லேயோ எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ.